இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இது சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கு. இதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு கிராப் எண்ணெய் விட்டுருக்குறேன். கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை வாசம் போக வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம், வேகட்டும். அதோட இப்போ இந்த துவரம்பருப்பில் 1 கப்பு துவரம்பருப்பு, ஒரு 2 தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். இப்போ காய் வெந்துருச்சு. இதோட புளி தண்ணி ஒரு மிச்சம் அதை ஊற்றிக்கலாம். இதை ஒரு கொதி பச்சை வாசம் போகட்டும். மூடி வச்சிடலாம். காய் வெந்துருச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பருப்பையும் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இதோட கொஞ்சம் வெல்லம் இதையும் சேர்த்துட்டு கொதிக்கட்டும். இப்போ குழம்ப தாளித்து ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வெடிக்குது. இப்போ இதை தாளித்து கருவேப்பிலை இப்போ இதை வச்சு இதில் ஊற்றிக்கலாம். குழம்புல மறுபடியும் நான் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு இதை வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும்.